குடியரசுத் தலைவருக்கே உத்தரவு போடுறதுக்கு நீங்க யாரு? யாரு என்ன உத்தரவு போடலான்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. எங்க கொடுத்துருக்கு? விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் இந்த குடியரசுத் தலைவரும் கவர்னர்களும். யார் சொன்னது? ஜெகதீப் சொல்றாரு. யார் சொன்னது? யார் சொன்னது? யாரா இருந்தாலும் சரி, என்ன விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்? தப்பு செஞ்சா நடவடிக்கை உண்டு. அது தவறு செய்தார் என்றால், அன்னைக்கு அப்துல் கலாம் பிரசிடெண்டாக இருக்கும்போது நான் அங்கே டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரஷ்யாவில் இருக்கோம் நாங்கள் எல்லாரும். இங்கேருந்து பூட்டா சிங் லல்லு பிரசாத் யாதவ் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி ஃபைல் வருது. நான் அங்கே டெல்லியில் இருக்கும்போது நீங்கள் ஃபைல் அனுப்பலாம், நான் வந்த பிறகு ரஷ்யா வந்த பிறகு எதுக்கு ஃபைல் அனுப்புகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டு பதில் போட்டு ஃபேக்ஸ் அனுப்புகிறாரு அங்கேருந்து. இல்லை அது உடனே நாங்கள் பண்ணணும்னு திரும்பி ஒரு பதில் வருது. ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டு இன்னொரு ஃபைல் பண்ணுறாரு அப்துல் கலாம். நைட்டு நாங்கள் இந்த டிரான்சாக்ஷனில் வி ஆர் விட்னஸிங் தட் நைட்டு. அப்போ அதை கேட்டு அனுப்புகிறாரு. உடனே மன்மோகன் சிங் இங்கேருந்து பதில் போடுறாரு. இது எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸில் நாங்கள் டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னு ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணி பதில் போடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு மெசேஜ் அனுப்புகிறாரு அப்துல் கலாம். நீங்கள் அப்போ சரியான ஆலோசகர்கள் யாரை நியமிக்க போகிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ நாங்கள் இவங்களை தான் ஆலோசகரை நியமிக்க போகிறோம்னு திரும்பி ஒன்று அனுப்புகிறாங்க. இது நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸில் டெல்லியில் இருந்திருந்தாருன்னா, ராஷ்டிரபதியில் இருந்ததுன்னா ஒரு ஓட்டம் தான் இந்த கேள்வி கேட்டிருக்க முடியும். ஒரே ஒரு ஓட்டம் தான் இந்த ஃபைலை திருப்பி அனுப்பியிருக்க முடியும். ஆனால் 6 முறை கேள்வி கேட்டு 6 முறை பதிலை பெற்ற பின்பு தான் அப்துல் கலாம் கையெழுத்து போட்டார். அந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் இது சட்டப்படி தவறு, பிரசிடென்ட் அதை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது என்று சொன்னவுடன் ராஜினாமா பண்ணுவேன் என்று ஒரே காலில் நின்னார். எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் யூ எக்ஸசைஸ் யுவர் பவர், யூ யூஸ் த டிஜிட்டல் கவர்னன்ஸ், கவர்னன்ஸ். ஒரு முறைக்கு பதிலாக 6 முறை கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்கள். இது நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸில் நடந்திருக்காது. நீங்கள் எதுக்கு ரிசைன் பண்ணணும் என்ற கேள்வி கேட்கும் பொழுது தன் கான்சியஸை பிரசிடெண்ட்டை கேள்வி கேட்டது உச்சநீதிமன்றம். அதற்கு அடிபணிந்து நான் ரிசைன் பண்ணுறேன், ரிசைனேஷன் லெட்டரை எழுதி டைப் பண்ணி கொடுத்ததே நான் தான். டைப் பண்ணி வச்சு ரெடி பண்ணிவிட்டு நைட்டு போய் வீட்டில் போய் படிக்க கட்டுங்க, நாளைக்கு காலைல வி ஆர் லீவிங் என்று சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி இது அப்புறம் அட்டார்னி ஜெனரலு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ண பிறகு நீங்கள் ரிசைன் பண்ண தேவையில்லைன்னு எல்லாரும் சொன்ன பிறகு தான் அவர் வாபஸ் வாங்கினார். ஒழிய இவர்கள் மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு பிரசிடெண்ட்டை கேள்வி கேட்கக்கூடாது என்பதெல்லாம் இல்லை. யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய அத்தாரிட்டி இருக்குது. ஆர்டிகல் 145(3) செக்ஷன் 3 படி பிரசிடெண்ட் கேன் சீக் அட்வைஸ் ஃப்ரம் த சுப்ரீம் கோர்ட்.